மக்களே, பிரம்மாண்டமான கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. தலைவனை தலைகீழ படுக்க வச்சிருக்காங்க பாருங்க. இது கீழே நடந்து போகும்போது ஐயோ நம்ம மேல ஊந்தா என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி பயம்தான் வருது. நம்ம மகாபலிபுரம் சைட்ல இருக்குமே அதே மாதிரி பீச் ஹவுஸ். ஹாய் மக்களே, வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழன். நம்மளுடைய பழைய சேனலாக இருக்கட்டும், இப்போ ஆரம்பிச்சிருக்க புது சேனலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு க்ளூ என்ன தரேன், இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயங்கர அடிக்டாக இருந்தேன். எல்லா நேரமும் இது இல்லாமல் இருக்க முடியாது, அப்படி ஒரு அடிக்ஷன். அது மேலே 20 வருஷம் கேப் கழிச்சு இன்னைக்கு நான் அதை தொட போகிறேன். என்னவா இருக்கும் மக்களே? ஏதாவது கெஸ் பண்ணீங்களா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு அழகான ஒரு பீச்சுக்கு வந்திருக்கேன். மழை வந்து லைட்டாக தூறல் போடுது. என்ன அந்த விஷயம்? காத்தாடி. காத்தாடி மக்களே, பிரம்மாண்டமான கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதை தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நம்ம பழைய சேனலில் கூட இந்த கைட் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம எந்த வீடியோவும் போட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் மக்களே. ஸோ இன்னைக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. போகலாம் வாங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக எடுக்கணும்னு நினைப்பேன். கடைசியில் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். இந்த வாட்டி வந்து என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 hour 20 minutes நெதர்லாண்ட்ஸில் நடக்கிற ரொம்ப பிரபலமான ஒரு கைட் ஃபெஸ்டிவல். ஏகப்பட்ட காத்தாடிஸ் பறக்கும். சின்ன வயசில் நமக்கு காத்தாடி ரொம்ப பிடிக்கும். காலேஜ் முடிகிற வரைக்குமே நம்ம சரியான காத்தாடி பைத்தியமாக தான் இருந்தோம். அப்புறம் தான் பேன் பண்ணிட்டாங்க. பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பீச் ஓரத்தில் சூப்பராக காத்தாடி பறக்குது பாருங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை, இந்த ஊரில் எப்படி காத்தாடிலாம் பறக்க விடுவாங்களா, நம்ம ஊர் மாதிரி டீல்லாம் விடுவாங்களா, காம்படிஷன்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. இங்கே வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க. நம்ம பேப்பர் காத்தாடி மாதிரி கிடையாது, அது பலூனு, சிலிக்கானா இல்லை என்னமோ. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பிரம்மாண்டமாக இருக்கு மக்களே. ஆக்சுவலாக வந்து நேற்றுலாம் கூட வெயில் பயங்கரமாக தான் இருந்தது. இன்னைக்கு என்னான்னு தெரில, லைட்டாக தூறல் போடுது. ஆனால் மழை வராதுன்னு தான் போட்டிருக்காங்க. பார்ப்போம். மக்களை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க மக்களை, இந்த சைடும் வந்து ஆக்டோபஸ் காத்தாடிலாம் பறக்குது பாருங்க. எல்லாம் ஃபேமிலியோட வந்து அழகாக என்ஜாய் பண்ணி குடும்பத்தோடு உட்காந்து காத்தாடியை பறக்க விட்டுட்ருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய சின்ன வயசில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது. ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் லோகுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து வேறு ஏரியாவிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனான். அவன் வந்து நான் பயங்கரமாக மாஞ்சா போடுவேன், நான் வந்து காத்தாடி விட்டுனா எல்லாரையும் வெட்டி விட்ருவேன் அப்படி இப்படின்னுவான். எங்களுக்கு வந்து அந்த மாஞ்சா அதெல்லாம் தெரியாது. நாங்கள் காத்தாடியை மேலே எழுப்புறதே கஷ்டம். அப்போ வந்து ஒரு நாள் வந்து எங்கள் எல்லாரையும் செட் பண்ணி அந்த மாஞ்சா சாமான்லாம் வாங்கி மாஞ்சா காசி ஒரு ரொம்ப தூரம் விட்டு மாஞ்சாவும் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி எல்லா காத்தாடியும் வெட்டுறான். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஆசை வந்தது, என்னடா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் காத்தாடி விட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ மாஞ்சா போடுறது காத்தாடி விடுறது எங்கள் அம்மா அடிப்பாங்க. செம்ம அடி விடும். மொட்டை மாடிக்கு போயிடுறது விடுறது. யாராவது ஒருத்தவங்க வெட்டிட்டாங்கன்னா அவன் என்ன நூல் வச்சிருக்கான் அதோட நல்ல நூலாக வாங்கு, அதோட சூப்பராக மாஞ்சாவை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பைத்தியமாக இருந்தேன். அதனால இந்த காத்தாடியை பார்க்கும்போது அந்த மெமரிஸ்லாம் வருது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மக்களே.
அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டோபஸ் மாதிரி. நம்ம ஊர்ல காத்தாடியை பேன் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். கடைசியா ரொம்ப அந்த மாஞ்சான் நூல்லாம் கழுத்தறுத்து ஒரு சிலர்லாம் இறந்துட்டாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். நல்லதுதான் பேன் பண்ணது. பாருங்க, இங்க எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸோட தான் இங்கேயும் பறக்க விடுறாங்க. நம்ம ஊர் அளவுக்கு டேஞ்சர்லாம் கிடையாது, மாஞ்சான் நூல்லாம் கிடையாது. என்ன இதுல பண்றாங்க? கயிறு தான் மக்களே, நம்ம ஊர் நூல் மாதிரி கிடையாது, கயிறு தான். ஆனா பாருங்க, இந்த காத்துல ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க. மண்ணெல்லாம் போட்டு செட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சைடு மக்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இவங்களோட நிகழ்ச்சிகள் பார்க்கறதோட இவங்க அதை ஆர்கனைஸ் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. கரெக்டா 11 மணினா டான்னு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 4 மணிக்கு முடிக்கணும்னா கரெக்டா 3:55 பேக் பண்ணிடுவாங்க. இவங்க வராங்க, வெயிட் பண்ணு, இன்னொரு கால் ஒரு இருக்கும், அந்த கதையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப நடுவில் ஏதோ மழை வந்துச்சு, ஈவென்ட் க்ளோஸ்னா க்ளோஸ்டு தான். ஏன் நாங்கள் வந்துட்டோம், நீங்க பண்ணணும் கொள்ளணும் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஆனா வேலை செஞ்சுது, மழை வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஓ மை காட், சூப்பரா இருக்கு மக்களே. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க மக்களே, தலைவனை தலைகீழ படுக்க வச்சிருக்காங்க பாருங்க. குழந்தைங்களுக்கு ஏதோ போட்டி வர வைக்கிறாங்க. என்னப்பா தலையை எப்படி விட்டீங்களே? வாவ், சூப்பரா இருக்குப்பா. இதுதான் இது வரைக்கும் பார்த்ததுலயே மாஸ், பிரம்மாண்டமா இருக்கு. ஏதோ போட்டி சாக்லேட் ஏதோ. ஓ ஏய் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லா விதமான வயசு ஆட்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்க சின்ன வயசுல காத்தாடி விட்டுருப்பாங்க, காத்தாடி விடுறத பார்த்து இருந்திருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டோ இல்லை உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து காத்தாடி பைத்தியமா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு பீச் ஓரமா அழகா காத்தாடி பறக்க விடுறாங்க. மீன் மாதிரி. ஐயோ, இது பயங்கரமா இருக்கு. பாருங்க மக்கள், இங்க ஆரம்பிச்சு அது அப்படியே போது பாருங்க ஃபுல்லா. இன்னொரு 15 ரூபா இருக்கு, அது பார்த்துட்டு நம்ம அந்த சைடு போவோம் மக்கள். இது கீழே நடந்து போகும்போது ஐயோ நம்ம மேல ஊந்தா என்னடா ஆகும் அப்படின்ற மாதிரி பயம்தான் வருது.
நீங்கள் வந்து ஒரு நூல்கண்டு கொடுத்துட்டு ஒரு காத்தாடியை கொடுத்துட்டு மொட்டை மாடியில் நீங்கள் தனியாக ஒரு 3 நாள் விட்டீங்கன்னா கூட சோறு தண்ணி இல்லாமல் காத்தாடி விடுவோம். அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். அப்படியே அந்த காத்தாடிக்கு அப்புறம் தான் வந்து கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆனது. அப்புறம் கிரவுண்டாக சுற்றி மூஞ்சி மண்டையெல்லாம் மண்ணு ஓட்டிட்டு வந்து வீட்டில் உதவாங்கிறது எனக்கு செம்ம ஹாப்பி மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் கழிச்சு காத்தாடியை பார்க்குறேன். நடுவில் வந்து இந்த யூடியூப்லலாம் வீடியோஸ் வரும். இந்த மும்பையிலே எங்கேயோ வந்து காத்தாடி திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பேன். இவங்க வந்து ஆலந்து கை டீம். இங்கே ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு இந்த பாருங்க. அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபெஸ்டிவலையும் பார்க்கலாம். நம்ம மகாபலிபுரம் சைடில் இருக்குமே அதே மாதிரி பீச் ஹவுஸ். மக்களே அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு வித்தியாசமாக இருக்கு. என்னப்பா இது வித்தியாசமாக பறக்க விட்றாங்க. குழந்தைங்களாம் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு இவ்வளவு பெருசா பாக்குறதுக்கு வந்து பயமாவும் இருக்கு, என்ஜாயும் பண்றாங்க. காரு சூப்பரா இருக்கு மக்களே. பாருங்க சுத்துது, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சிங்கம் செதஞ்சு போயிருக்கு, மூக்கெல்லாம் உடஞ்சு போயிருக்கு சிங்கத்துக்கு. எங்கேயாவது காத்தாடி நிற்கும் வாங்கி பறக்க விடலான்னு பார்த்தா ஒரு இடமும் காணுமே. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு மக்களே. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப ஓப்பனாக சொன்னேன். நம்ம ஃபாலோவர்ஸ்ட்டை பேசாமல் யார்கிட்ட பேச வரோம். ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மலரும் நினைவுகளை கொண்டு வந்து விட்டுருச்சு இது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.